ஹாய் வியூவர்ஸ், இன்னைக்கான வீடியோவில் என்ன நடக்குதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்பவே விறுவிறுப்பாக போயிட்டுருக்குன்னே சொல்லலாம். நம்ம அபூர்வா ரொம்பவே சந்தோஷமாக இருக்காங்க. ஏன்னா ககனை அவங்க உள்ளே தள்ளிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அபூர்வா என்ன பண்ணுறாங்கன்னா மீரா கிட்ட சொல்கிறாங்க, நீ எப்படியாவது அந்த சாரதா வீட்டுக்குள்ளே வந்தோடனே நீ எப்படியாவது அனுப்பி வச்சிரு, உன் புருஷனை மட்டும் அவகிட்ட பேசவே விடாத. அப்படின்னு பேச விட்டுட்டேன்னா இந்த சொத்து முழுதும் அந்த பூமிக்கு தான் போய் சேரும். அந்த பூமியை வச்சு அவங்க எல்லாத்தையும் அடையணும்னு பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மீராவோட மனசில் நஞ்சை கலந்துட்டு இருக்காங்க. இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக மீரா பூமியை ஏற்றுக்கிறாங்க. ஆனால் அதை பிடிக்காத அபூர்வா என்ன பண்ணுறாங்கன்னா மீராவுக்கு இல்லாதெல்லாம் சொல்லி கொடுத்து எப்படியாவது அந்த சாரதாவை அனுப்பிடுவோம், உங்கள் வீட்டுக்காரனை மட்டும் வெளியில் மட்டும் அனுப்பிடாத. ஏன்னா நீ வீட்டை விட்டு வெளியில் அனுப்புனீன்னா அவர் போயிட்டு அந்த ககனை ஜாமீன் எடுத்துருவார் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுவாங்க. அதுக்கேற்ற மாதிரி நம்ம சாரதா வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்ததும் கேபி கிட்ட பேச முயற்சி பண்ணுறாங்க. அப்போ சாரதா நீ பேசவே கூடாது அவர்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு சாரதாவை வெளியில் அனுப்பிடுறாங்க. சாரதாவும் ரொம்பவே வருத்தப்பட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறாங்க. இந்த பக்கம் கேபி ரொம்பவே முயற்சி பண்ணுவார். இவ ஏன் இப்படிலாம் பண்ணிகிட்ருக்கா, என்றைக்கும் இல்லாமல் இப்படிலாம் பண்ணிகிட்ருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் யோசிக்கிறாங்க. இதெல்லாம் இந்த அபூர்வாவோட வேலையாக தான் இருக்கும். அவன் மட்டும்தான் இந்த வேலையை செய்ய முடியும். மீராவுக்கு ஏதோ ஒன்று சொல்லி கொடுத்துட்டு அதனால தான் மீரா இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேபி எப்படியாவது வெளியில் போகணுமே, ககனை எப்படியாவது வெளியில் எடுக்கணும், இல்லைன்னா அந்த நயனி ககனை அடித்தே கொன்றுவா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் ஒரு பதட்டமாகவே இருக்காங்க. அப்போ தான் மீரா கிட்ட நான் ஆஃபீஸ்க்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போகிற மாதிரி போகிறாங்க. மீராவும் ஆஃபீஸ்க்கு தானே போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி வச்சிடறாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம சாரதாவும் பூமியும் என்ன பண்ணுறதுனே தெரியாமல் ரொம்பவே திக்குமுக்காடி நிற்கிறாங்க அந்த இடத்துல. அப்போ தான் நம்ம கேபி அந்த இடத்துக்கு வராங்க. என்ன சாரதா என்ன சொல்கிறாங்க அப்படின்னும் போது, இல்லைங்க வெளியில் எடுக்க முடியாதுன்னு தான் சொல்கிறாங்க. இந்த மாதிரி சரத் சந்திராவை கொலை பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணதுனால இந்த கேஸ் ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்குதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. பூமியும் அழுதுகிட்டே இருக்கா. என்ன பண்ணுறதுனே எங்களுக்கு ரெண்டு பேருக்குமே தெரியல. நல்ல வேளை நீங்கள் வந்துட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு சாரதா ரொம்பவே அழுதுகிட்டே இருக்கா. அப்போ நீ எதுக்கும் கவலைப்படாத, எப்படியா ககனை வெளியில் எடுத்துடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ தான் பூமிக்கு ஞாபகம் வருது, எனக்கு தெரிஞ்ச ஒரு வக்கீல் இருக்காரு மாமா, அவர்கிட்ட நம்ம பேசி பார்க்கலாம். அவர் எந்த கேஸை எடுத்தாலுமே அவர் நல்லா ஜெயிச்சு தான் கொடுத்துருக்காருன்னு சொல்லிட்டு நான் அடிக்கடிக்கு ககன் சொல்லுவாங்க. அந்த வக்கீலை போய் நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே கேபியும் நம்ம பூமியும் அந்த இடத்துக்கு போகிறாங்க. அங்கே போயிட்டு அந்த வக்கீலை பார்க்குறாங்க. அந்த வக்கீல் சொல்கிறாங்க, இந்த கேஸ் ரொம்பவே கஷ்டமா, ஏன்னா கொலை கேஸில் தான் ககன் உள்ளே போயிருக்காங்க, அவரை எடுக்கிறது ரொம்ப கஷ்டம், ஆனால் பணம் செலவாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ பூமி சொல்கிறாங்க, நீங்கள் எவ்வளோ பணம் கேட்டிங்கனாலும் நான் கொடுக்க தயாராக இருக்கேன், நீங்கள் எப்படியாவது ககனை வெளியில் கொண்டு வந்துருங்க, அவர் மேலே எந்த தப்புமே இல்லை, ஏதோ ஒரு சதி மூலியமாக தான் அவர் உள்ளே போயிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பூமி அந்த வக்கீல்கிட்ட ரொம்பவே அழுதுட்டு பேசுகிறாங்க. அப்போ அந்த வக்கீல் சொல்கிறாங்க, நீ பணம் ஏற்பாடு பண்ணு, நான் கண்டிப்பாக இதுக்காக நான் முயற்சி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. உடனே பூமி கேபி கிட்ட சொல்கிறாங்க, மாமா எப்படியாவது பணம் ஏற்பாடு பண்ணணும் அப்படின்னு சொல்லும் போது, இப்போது அந்த வீட்டில் இருக்கிற சுச்சுவேஷன் பொறுத்து என்னால் ஒன்றுமே பண்ண முடியாது பூமி அப்படின்றாங்க. மாமா சரி ஓகே, நான் போயிட்டு அந்த வீட்டில் என்னோட சொத்து தானே மாமா, நான் போய் பணம் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு போனதுக்கப்புறம் அபூர்வா நம்ம பூமியை பார்த்துடுறாங்க. பார்த்துட்டு எங்கடி போயிட்டு வர அப்படின்றாங்க. ஏன் உங்ககிட்ட சொல்லியே ஆகணுமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே திமிரா பூமி நம்ம அபூர்வா கிட்ட பேசுறதுனால ரொம்பவே டென்ஷன் ஆகிடுறாங்க. இந்த பக்கம் பூமி போயிட்டு லாக்கரை திறந்து பணம் எடுக்கிறாங்க. இதை பார்த்தா அபூர்வா, யாரை கேட்டு பணம் எடுக்கிற, யாரோட பணத்தை யார் எடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, யாரை கேட்டு நான் எடுக்கணும், இந்த குடும்பத்துக்கு வாரிசு நான் தான் சரிங்களா, நீங்கள் சொல்லி நான் எடுக்கணும்னு அவசியம் கிடையாது, எங்கள் அம்மா தான் முதல் மனைவி, அதனால் முழு உரிமையும் எனக்கு தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு அங்கே வாக்குவாதத்தில் ஈடுபடுறாங்க. அப்போ அபூர்வா சொல்கிறாங்க, என்னடி என்ன திமிரா, நேற்று தான் உனக்கு இவர் தான் அப்பான்றதே தெரியும், அதை விட்டுட்டு இன்னைக்கு நீ இவ்வளோ சத்தம் போடுற, யார் கொடுத்த தைரியம் இதெல்லாம் உனக்கு, அந்த ககன் சொல்லி கொடுத்தானா, இந்த சொத்தை முழுசும் எழுதி வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அபூர்வா ரொம்பவே திமிரா பேசுகிறாங்க. அப்போ நம்ம பூமி ரொம்பவே நம்ம அபூர்வாவை திட்டுறதுனால கோவம் அடைஞ்சு என்ன பண்ணுறாங்கன்னா மீராவை கூப்பிட்றாங்க. பாரு எப்படி பேசுகிறா பற்றியா, நான் சொன்னல இந்த ககன் கூட மட்டும் இவளை சேர்த்து வச்சோன்னா கண்டிப்பாக இந்த சொத்து முழுசாக எழுதி வச்சுட்டு நம்ம தெருவில் நிற்க வச்சிருவா, இவ மட்டும் வெளியில் போகவே கூடாது, அப்படி வெளியில் இவ போயிட்டானா கண்டிப்பாக அந்த ககனை வெளியில் எடுத்துருவா அப்படின்னு சொல்லும் போது, மீரா நீ வெளியில் போகவே கூடாது சரியா, வா பூமி அப்படின்னு சொல்லிட்டு ரூம் உள்ள அடைச்சிடுறாங்க. அப்போ எவ்வளோ கெஞ்சுறாங்க, அத்தை வெளியில் விடுங்க, தயவு செஞ்சு விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ கெஞ்சுறாங்க. ஆனால்
நம்ம மீரா கேட்குற மாதிரியே தெரியல. இதை பார்த்த இந்துவும் நம்ம செடியும் பார்த்துட்டு எப்படியாவது நம்ம பூமியை வெளியில் திறந்து விடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் யோசிச்சுட்டு இருக்காங்க. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா நட்சத்திரா ரொம்பவே வந்து ஹாப்பியாக வராங்க. இந்த பக்கம் பூமி, அந்த பக்கம் மாமா. மாமாவை விட்டு பூமியை எப்படியாவது பிரிக்கணும்னு நினச்சிட்டு இருந்தோம். இன்றைக்கி வந்து மாமாவை விட்டு பூமி பிரிஞ்சுட்டா. இப்போது இதுதான் நம்மளுக்கு சமயம், எப்படியாவது சாரதா அத்தை கிட்ட போயிட்டு நம்ம பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நட்சத்திரா போகிறாங்க. போயிட்டு கேட்குறாங்க, அத்தை என்ன ஆச்சு, மாமா வெளியில் வந்துடுவாங்களா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லைம்மா அப்படின்னு சொல்லிட்டு சாரதா வந்து ரொம்பவே பெருந்தன்மையாக பேசுகிறாங்க. அப்போ சொல்கிறாங்க, மாமாவை நான் எப்படியாவது வெளியில் எடுத்துடுறேன், ஆனால் எனக்கு ஒரு வாக்கு கொடுப்பீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு சாரதா என்னம்மா சொல்லுமா அப்படின்றாங்க. நான் மாமாவை வெளியில் எடுத்தேன்னா மாமாவை எனக்கு நீங்கள் கல்யாணம் பண்ணி வைப்பீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ சாரதா சொல்கிறாங்க, அது மட்டும் ஒரு நாளும் நடக்காது, என்னோட மருமகன் பார்த்தீங்கன்னா பூமி மட்டும்தான், அவள் தான் என்னோட மருமக அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வந்து கோபமாக சொல்கிறாங்க. அப்போ நட்சத்திரா சொல்கிறாங்க, அப்போ உங்கள் பையன் வெளியில் வரமாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. பரவாயில்லம்மா, நீ வெளியில் எடுக்கலனாலும் பரவாயில்ல, நீ இதெல்லாம் வச்சுட்டு என் வீட்டுக்குள்ளே வராத, இதெல்லாம் சொல்லிக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு நட்சத்திராவை அனுப்பி விட்டுறாங்க. ரொம்பவே வந்து கடுப்பாயிடுறாங்க. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா நம்ம கேபி என்னடா பூமி இன்னும் வரலையே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் யோசிச்சுட்டே இருக்காங்க. அப்போ செரியும் நம்ம பிந்துவும் சேர்ந்து நம்ம பூமியை கதவை திறந்து விட்டுறாங்க. இந்த பக்கம் நம்ம அபூர்வா நம்ம ககனை பார்க்குறதுக்காக ஜெயிலுக்கு போகிறாங்க. அந்த இடத்துல போயிட்டு ரொம்பவே வந்து அந்த இடத்துல ரொம்ப அதிகாரமாக கத்தி பேசுகிறாங்க. ஒரு பக்கம் நைனி கிட்ட போய் சொல்கிறாங்க, அவனை எப்படியாவது அடித்து கேளுங்க, எதனால் இப்படி பண்ணான்னு சொல்லிட்டு அடித்து கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கத்தி பேசுகிறாங்க. வீட்டில் எல்லாருக்கிட்டேயும் பேசுகிற மாதிரியே போலீஸ் ஸ்டேஷன்லேயும் போய் பேசும்போது நைனி வந்து ரொம்பவே கோவமாக, யார் இடத்துக்கு வந்து யாரை வந்து கத்தி பேசுகிறீங்க, நீங்கள் கொஞ்சம் அமைதியாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கடுப்பாயிட்டு கோவமாக பேசுகிறாங்க. இதை பார்த்த அபூர்வா ரொம்பவே டென்ஷன் ஆயிடுறாங்க. இந்த பக்கம் ககன் கிட்ட போய் பேசுகிறாங்க, என்னடா என்ன போதுமா உனக்கு நான் கொடுத்த தண்டனை, யார்கிட்ட வந்து மோதுற, நீ வந்து அந்த வீடியோவை வச்சுக்கிட்டு என்னையே மிரட்டுறியா அப்படின்னு சொல்லிட்டு அபூர்வா வந்து ககன் கிட்ட பேசுகிறாங்க. இப்போ பார்த்தியா, நீ உள்ளே இருக்க, நான் வெளியில் இருக்கேன், உனக்கும் எனக்கும் எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குது பார்த்தியா, அதுக்கு தான் என்கிட்ட நீ மோதவே கூடாது. இப்போ எப்படி நீ பூமியை நான் எதனா பண்ணனா நீ காப்பாற்றுவ, அது நீ எப்படி ஒரு நாளும் உன்னால் முடியவே முடியாது, இப்போ தான் சான்ஸ், நான் பூமியை என்ன பண்ணுறேன்னு பாரு அப்படின்னு சொல்லும் போது, அபூர்வா நான் வந்து வெளியில் வந்தேன்னு நினச்சிக்கியேன், உன்னோட கதையை வேற, பூமி மேலே உன் சுண்டு விரல் கூட படக்கூடாது, அப்படி ஏதாவது பூமிக்கு ஆச்சு நான் உன்னை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு ககன் வந்து அபூர்வா கிட்ட வார்ன் பண்ணுறாங்க. அப்போ அபூர்வா சொல்கிறாங்க, இதுக்கு மேலே உன்னால் என்னடா பண்ண முடியும், நீ வெளியிலையும் வர முடியாத அளவுக்கு தான் நான் உன்னை உள்ளே போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதுக்கெல்லாம் காரணம் யாருன்னு நினைக்கிற, நான் தான் ஒரு ஆளை ஏற்பாடு பண்ணி என்னோடய மாமாவை கொலை பண்ணுற அளவுக்கு நான் கொண்டு வந்து, நான் வந்து ஒரு அந்த நைனியை அந்த டைமுக்கு வர வச்சு இதெல்லாம் பண்ணது நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆளுமே உன் மேலே சாட்சி சொல்லணும்னு சொல்லிட்டு தான் கோர்ட்டில் அவனை வந்து ஆஜர்படுத்தினேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதெல்லாம் கேட்ட நம்ம ககன் ரொம்பவே டென்ஷன் ஆகிட்டு பயங்கரமாக கடுப்பாயிடுறாரு. நான் உன்னை சும்மா விட மாட்டேன், கண்டிப்பாக நான் வெளியில் வந்தேன்னா உன்னை என்ன பண்ணுவேனே எனக்கே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே டென்ஷன் ஆகுறாங்க. பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே திமிரா வந்து அபூர்வா அந்த இடத்த விட்டு போயிடுறாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம பூமியை அந்த வக்கீலை கூட்டிகிட்டு வராங்க. நம்ம கேபியும் அந்த இடத்துக்கு வராங்க. வந்ததுக்கப்புறம் நம்ம அந்த வக்கீல் வந்து நம்ம ககனை வந்து ஜாமீனில் எடுத்துடுறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ககனை போட்டு அடின்னு அடிச்சிருக்காங்க. இதை பார்த்த நம்ம சாரதா வந்து கேட்குறாங்க, நீங்கள் விசாரிக்கிறேன்னு சொல்லிட்டு தானே கூட்டிகிட்டு வந்தீங்க, இந்த மாதிரி போட்டு அடிச்சிருக்கீங்களே, என்ன இப்படிலாம் அநியாயம் பண்ணிகிட்ருக்கீங்க, கேட்க ஆள் இல்லைன்றதுக்காக இப்படிலாம் பண்ணுவீங்களா, விசாரிக்க கூட்டிகிட்டு வந்துட்டு இப்படிலாம் பண்ணுறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு நைனி கிட்ட வந்து நம்ம சாரதா ரொம்பவே வந்து கோவமாக பேசுகிறாங்க. அதுக்கப்புறம் கேபியை பார்த்த உடனே நம்ம ககன் ரொம்பவே கோவப்பட்டுட்டு அந்த இடத்த விட்டு கேபியும் வந்து சரி நான் போயிட்டு வரேன், நீ பார்த்து வீட்டுக்கு போ அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போக சொல்லிடுறாங்க. இந்த பக்கம் நம்ம பூமி, நம்ம சாரதா, நம்ம ககன் எல்லாருமே வீட்டுக்கு வராங்க. ககன் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம பூரணி நம்ம ககனை பார்த்துட்டு ரொம்பவே அழுகுறாங்க. ரொம்ப அடிச்சிட்டாங்களா அண்ணா உன்னை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே அழுகுறாங்க. இந்த பக்கம் பூமியுமே வந்து ககனை பார்த்து அழுதுகிட்டே இருக்காங்க. அப்போ ககன் சொல்கிறாங்க, நீ அழாத, நான் தான் வெளியில் வந்துட்டேன்ல, இதுக்கு மேலே நீ ஏன் அழுகுற பூமி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே அன்பாக வந்து பூமி கிட்ட வந்து பேசிகிட்டு இருக்காங்க. பூமி ஆனால் அழுகிறத நிறுத்தவே இல்லை. நம்ம ககனை அடித்தது அந்த அளவுக்கு அடிச்சிருக்காங்க. அதனால் வந்து ரொம்பவே கஷ்டமாயிடுச்சு. சாரதா சொல்கிறாங்க, நான் வந்து சுடு தண்ணி போட்டு எடுத்துகிட்டு வரேன், நீ ஒத்தனை கொடு பூமி அப்படின்றாங்க. சரியாத்த அப்படின்றாங்க. உடனே சாரதாவும் போயிட்டு ஒத்தனை கொடுக்கறதுக்காக சுடு தண்ணியும் போட்டு வந்துடுறாங்க. இந்த பக்கம்
பூமி வந்து உங்களை யார் இந்த நிலைமைக்கு ஆளாக்குனான்னு தெரியல, நான் கண்டிப்பாக அவங்கள நான் சும்மா விடவே மாட்டேன், கண்டிப்பாக அவங்கள நான் இது பண்ணியே ஆவேன், நான் இந்த உண்மையை நான் கண்டிப்பாக கண்டுபிடிப்பேன் அப்படின்னு சொல்லும் போது ககன் சொல்கிறாங்க, இதுக்கெல்லாம் காரணமே அந்த அபூர்வா தான், இந்த அபூர்வா தான் இந்த வேலையை பண்ணது, அந்த நட்சத்திரா வந்து உன்னை கடத்தந்த நான் வந்து வீடியோ எடுத்து வச்சுருந்தேன், அதை வந்து அவகிட்ட நான் காட்டி மிரட்டினதுனால இந்த அளவுக்கு அவள் பண்ணிட்டா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் போது, என்னப்பா சொல்கிறீங்க, அவங்க தான் இந்த காரணமாக, நான் அவங்கள சும்மா விடவே மாட்டேன், அப்பாவோட நிலைமைக்கும் இவங்க தான் காரணம்னு எனக்கு தெரியுது, ஆனால் என்ன பண்ணுறதுன்னு எனக்கே ஒன்றும் புரியல, நான் சும்மாவே விட மாட்டேன், ஆதாரத்தோடு அவங்கள வந்து நான் பிடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு பூமி வந்து நம்ம ககன் கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. ககன் சொல்கிறாங்க, நம்ம ஆதாரத்தோட அந்த அபூர்வாவை கையும் களமாக பிழிக்கணும், அதனால் கொஞ்ச நாளைக்கு நம்ம பொறுமையாக தான் இருந்து ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் சொல்கிறாங்க. இந்த பக்கம் நம்ம ககன் வெளியில் வந்ததை தெரிஞ்சுட்டு நம்ம அபூர்வா ரொம்பவே டென்ஷன் ஆகிட்டு வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் மீரான்னு கூப்பிட்றாங்க, ரொம்பவே சத்தமாக மீரான்னு கூப்பிட்றாங்க. என்ன அண்ணி அப்படின்னு கேட்குறாங்க. உன் வீட்டுக்காரனும் அந்த பூமியும் என்ன காரியத்தை செஞ்சு வச்சுருக்காங்கன்னு தெரியுமா அப்படின்றாங்க. அப்போ சொல்கிறாங்க, என்ன அண்ணி பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி அந்த ககனை வெளியில் எடுத்து வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லும் போது, என்ன நீ சொல்கிறீங்க, இவர் தான் அதை பண்ணாரு உங்களுக்கு தெரியுமா, ஆமாம் அவரும் தான் கூட சேர்ந்து பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ரொம்பவே டென்ஷன் ஆகிடுறாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் நம்ம அபூர்வாவோட சித்தி வந்து கேட்குறாங்க, என்ன அபூர்வா நீ நினச்சதுக்கு மேலே வேறு நடந்துட்டுருக்கு, என்ன பண்ண போகிற அப்படின்றாங்க. இல்லை சித்தி, இதுக்கு மேலே வந்து பொறுத்துட்டு இருந்தால் வேலைக்கவே ஆகாது, இந்த சரத்சந்திராவை வந்து நம்ம இடம் மாற்றி தான் ஆகணும், இங்கே இருந்தால் ரொம்பவே நமக்கு தான் ஆபத்து, இல்லைன்னா இந்த பூமி எல்லா விஷயத்தையும் கண்டுபிடிச்சிருவா அந்த ககன் கூட சேர்ந்துட்டு, அப்புறம் வந்து நம்ம எல்லாருமே சேர்ந்து உள்ளே போக வேண்டியதான், இன்றைக்கி ககன் போனால் நாளைக்கு நான் போக வேண்டியது ஆகிடும், அந்த மாதிரி ஒரு நிலமை வரவே கூடாது, அதனால நம்ம உஷாராகணும் அப்படின்னு சொல்லிட்டு சரத்சந்திராவை இடம் மாற்றத்துக்காக முயற்சி பண்ணுறாங்க. அப்போ அந்த நேரத்தில் பூமி வந்துடுறாங்க. வந்ததுக்கப்புறம் என்ன அந்த அடியாட்கள் எல்லாம் கேட்குறாங்க, நீங்களாம் யாருடா அப்படின்னு சொல்லிட்டு கத்தி எல்லாரையும் கூப்பிடுறாங்க. அவங்களும் வந்து எல்லாரும் வரதுனால ஓடிடுறாங்க அந்த இடத்த விட்டு. அப்போ அபூர்வா வந்து காரியத்தையே கெடுத்துட்டாலே நம்ம பண்ண காரியத்தையே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சித்திக்கிட்ட ரொம்பவே புலம்பிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் அப்பாவை என்ன பண்ணுறாங்கன்னே தெரியல, மாற்றி மாற்றி இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்களே, என்ன நடக்குதுன்னே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் ரொம்பவே பூமி வந்து அவங்க அப்பாவை நினச்சி அழுதுட்டு இருக்காங்க. இந்த பக்கம் நம்ம அடுத்தது என்ன பண்ண போகிறாங்கன்னா, நம்ம பூமிக்கும் ககனுக்கும் தான் கல்யாணம் ஏற்பாடு பண்ண போகிறாங்க. கூடிய சீக்கிரத்தில் என்ன நடக்குது நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்களோட கமெண்ட்களை என்னோட கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. அப்படியே வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க எல்லாருமே என்னோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.